வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 4 கோடி மதிப்பு சாலை மற்றும் வாய்க்கால் உட்பட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதன்படி சொக்கநாதன்பேட்டை மீன் அங்காடியின் அருகில் உள்ள வாய்க்காலுக்கு சோனியா காந்தி வீதி பக்கம் புதிய சுவர் அமைப்பதற்கு 50 லட்சம் மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் ராமலிங்கம் நகர் பகுதியில் 76 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கவும், மேலும் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க 25 லட்சம் செலவில் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து மாரியம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்க 75 லட்சம் செலவிலான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் மாணிக்க செட்டியார் நகர் பகுதிகளில் தார் சாலை அமைக்க 68 லட்சம் செலவிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. வழுதாவூர் சாலை பாலம் முதல் வஉசி சாலை வரை பழுதடைந்த தடுப்பு சுவரை அகற்றி புதிய தடுப்பு சுவர் மறு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சுமார் 53 லட்சம் செலவில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் NR காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி முன்னிலையில் திராஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் NR காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, NR காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழகத்தில் கட்சி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து தமிழகத்தில் கட்சி துவங்க வேண்டும் என கூறினார்கள். அதற்கு நான் எதுவும் சொல்லாமல் அந்நேரத்தில் புதுச்சேரியில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தோம். தொடர்ந்து தமிழகத்தில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வர வேண்டும் என சில நண்பர்கள் விரும்பினார்கள். சில மக்கள் தமிழகத்திற்கு எப்பொழுது வருவீர்கள் என்று என்னிடம் கேட்பார்கள். அதனால் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலும் போட்டியிடலாம் என முடிவு செய்து கட்சி ஆண்டு விழாவில் இதுகுறித்து தெரிவித்தேன். அதன் பேரில் வேலூரில் இருந்து பரத் என்பவர் தற்பொழுது NR காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். இன்னும் தமிழக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து NR காங்கிரஸ் கட்சியில் இணைய கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தொடர்ந்து நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நடிகர் விஜய் என் நண்பர், எனக்கு வேண்டியவர், அவரிடம் பேசுவேன். கூட்டணி குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை. தேர்தல் சமயத்தில் சூழல் எப்படி அமைகிறதோ அப்படி தமிழகத்தில் கூட்டணி யாருடன் என்பது பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பெஞ்சல் புயலுக்கு 61 கோடி மத்திய அரசு நிதி கொடுத்துள்ளது. உடனடி நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் கூறினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக கொசு தொல்லையால் டெங்கு, மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சல்கள் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தங்களது இன்னல்களை கூறிய நிலையில் நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி BP சிவக்கொழுந்து அவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி BPS ரமேஷ்குமார் அவர்களும் தங்களது சொந்த செலவில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை இன்று உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்போ செமினார் புதுச்சேரி முத்துரத்தின் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவின் ஏற்பாடுகளை பொது செயலாளர் மதிவொளி செய்திருந்தார். விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இதில் ஷாம்போ ஏசியா டைரக்டர் சுரேஷ் கோபி மற்றும் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகை தந்த சாம்போ அகில உலக சாம்பியன்கள் யாலி குருசேவ், இளையவரி சோ ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உயர்தர வகுப்பு செமினாரை நடத்தினார்கள். மேலும் விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கராத்தே சுந்தரராஜன் மற்றும் ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் சங்க உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், கோதண்டராமன், மதிவாணன், பழனிராஜ், சரவணன், ரவிசங்கர் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் கோபாலகிருஷ்ணன், லலிதா, சரண்ராஜ், காரன், ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பேட் மற்றும்
காக்கியந்தோப் ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு 500 நபர்களுக்கு புடவையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் தேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜாராமன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே காசநோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் காசநோய் இல்லா புதுச்சேரியை மாற்றுவது குறித்து 100 நாட்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை நடத்தி வரும் நிலையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கடற்கரை காந்தி சிலையை அடைந்து பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், இரத்த பரிசோதனை, மேலும் முக்கிய பரிசோதனையாக டிபி ஸ்கிரீனிங், எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன், பரத்ராஜ், ஹரிஹரன், தமிழரசன், திருபுவனை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா, களித்தீர்த்தால் குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனா ஸ்ரீ, ஆயுர்வேத மருத்துவர் பாக்யராஜ், நர்சிங் ஆபீசர் ராமராஜ், லேப் டெக்னீஷியன் ஜானகி, MPW பச்சையப்பன் மற்றும் ANM ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் காச நோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒளி முழக்கம் எழுப்ப அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதிநாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் களி பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோவன், பி-போன் அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேகைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசனி ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துளசிராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீராசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா,
விடாது கருப்பு நாத்திகன், மீனோரணி தோடர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.